மிக்ஜாம் புயலின் காரணமாக சென்னை மாநகரில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நீங்கள் பார்ப்பது சென்னை வேளச்சேரி, ராம் நகர், முருகன் நகர் விரிவு போன்ற குடியிருப்பு பகுதிகளாகும். இந்த பகுதி முழுவதும் உள்ள வீடுகளில் வீதிகளில் மழைநீர் புகுந்து விட்டது. அதாவது தரைத்தளத்தில் இருந்த அனைத்து வீடுகளும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் இருந்த அனைத்து உடைமைகளும் அந்த மழைநீர் நனைந்து சேதமடைந்து விட்டது. திங்கட்கிழமை முதல் கடந்த 3 நாட்களாக இந்த குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. தரைத்தளத்தில் குடியிருந்த மக்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து, அதாவது மேல் தளத்தில் தஞ்சம் புகுந்து இருந்ததாகவும், தஞ்சம் புகுந்து இருந்த அந்த பொதுமக்களுக்கு 3 நாட்களாக, அதாவது பால், குடிநீர், காய்கறி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இல்லாமல் பசியோடு உயிருக்கு பயந்து இருந்ததாகவும், அப்படி பயந்து இருந்தவர்களை தற்போது தமிழக அரசின் சார்பாக படகு மூலமாக மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த அனைத்து வாகனங்களும் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் தண்ணீர் மிதப்பதை பார்க்க முடிகிறது. இந்த 3 நாட்களாக இந்த குடியிருப்பு பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த குடியிருப்பு பகுதியில் வசித்த மக்கள் உறவினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு செல்போன் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்ததாகவும், இதனால் கடுமையான ஒரு வேதனையில் வாழ்ந்த தாங்களை தற்போது அதை மீட்பு குழு மூலமாக, படகு மூலமாக மீட்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி மீட்கப்படுகின்ற இந்த பொதுமக்களுக்கு சரியான, அதாவது உணவு, உடை, தங்க இடம் அரசாங்கம் ஏற்பாடு செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இடுப்பு வரைக்கும் உள்ளுக்குள்ள வாட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் வரைக்கும் இருக்கும், ஃபர்ஸ்ட் 2 ஸ்ட்ரீட்ல. அதுக்கப்புறம் இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாவே வாட்டர் இருக்கு. இன்னும் டவுன்ல போகுது, அங்கெல்லாம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல. நோ பவர், குடிக்கிற தண்ணியெல்லாம் வேற எல்லாருக்கும் காலி. ஸோ கஃப் தான், தண்ணி இன்னும் வடிக்கல சார். இப்போ எவ்வளவு நாளா உங்க பகுதியில தண்ணி தேங்கிட்டு இருக்கு? ரெண்டு நாளா சார். எங்க இருந்து வந்ததெல்லாம் தெரியல சார். ஃபுல் ஃப்ளோ. எந்த வசிக்கிறீங்க சார் நீங்க? 7th மெயின் ரோட் சார், விஜயநகர். மெயின் ரோட்ல விஜயநகர். ஆமா. வீடு முழுதும் தண்ணியா? ஆமா, கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு சார். ஃபுல்லா தண்ணி. என்ன அங்க வசிக்கிற மக்கள் என்ன பண்றாங்க சார்? எல்லாம் யாரனா ரெஸ்கியூ பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்பதான் எல்லாரையும் போட் வச்சு கூட்டிட்டு வந்துட்டே இருக்காங்க. போட்டுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறாங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். ஃப்ரீயா தான் கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்னென்ன பாதிப்பு சந்திச்சீங்க சார் இப்ப 2 நாளா? நிறைய விஷயங்கள் சார். பெரியவங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்ல, சாப்பாடு இல்ல, எல்லா விதமான இதுவும் கஷ்டம் தான். ஒரு டைம் இதுதான் 2005 2018 என்ன ஆனாலும் மக்கள் தான் அது அவஸ்தைப்படணும். வேற யாரும் கவலைப்படாது. எவ்வளவு செலவு பண்றாங்க, எங்க போகுதுன்னு தெரியல. வாட் எவர் தே ஹேட் டன் ஃபார் ட்ரைனேஜ் யாரும் புரியல. ஆனா மக்கள் நாங்க சிரிச்சிட்டே மகிழ்ச்சி போறோம். இது பிக்னிக் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ எவ்வளவு நாளா பாதிக்கப்பட்டீங்க? சார் எவ்வளவு நாள் பாதிக்கப்படல சார். இந்த பாதிப்பு ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்களா யாருன்னா வந்துட்டு? எவ்ரிபடி இஸ் கிவிங் பிளைண்ட் ஐ. எவ்ரிபடி, ஏன்னா மக்களுக்கு சதிச்சு போச்சு. இப்போ சொல்றது நிப்பாட்டாங்க. இப்போ யார்கிட்ட போய் சொல்றது? கேக்குறவங்க யாருமே இல்ல. நீங்க பாருங்க சார், இங்க நிக்குதுன்ட்டு வீடே காணோம். உள்ள போச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தண்ணி வந்துச்சு. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் ஆகல, இது 3ஆம் வாட்டி ஆகுது. இது சாப்பாடு கிளை வச்சுக்க. என்னாச்சு நீங்க? ரொம்ப மோசமா இருக்கு. எதுவுமே வரலங்க. அங்க உள்ள எதுவுமே வரல. ஆக்சுவலி தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. வேற என்ன பண்றது சொல்லுங்க? யாரும் எதுவும் வரல. எதுங்க? ஆமா, சுத்தமா தண்ணியும் போகவே இல்லை. பம்ப் ஏதாவது ட்ரெயின் பண்ணும்போது அதுவும் பண்ணவே இல்லை. இப்ப நாங்க ஊருக்கு நாங்க கிளம்பிட்டு இருக்கிறோம். எங்க வயிற்று பொழப்பாக தான் இங்க வரோம். வருஷம் இதே தான் நடக்குமா? எல்லா வருஷமும் இப்ப இதேதான் நடக்குது. ஆமா, பாருங்க வந்திருக்கோம். சொல்லுங்க. சாப்பிட்டு 1.5 நாள் ஆச்சு. சீனியர் சிட்டிசன் சாப்பிட்டு 1.5 நாள் ஆச்சு. எதுவுமே இல்ல. நேற்று பால் பேடு கொடுத்தா அந்த பால் பேடு நைட்டு கெட்டு போச்சு. என்ன சார்? எதுவுமே இல்லைங்க சார். நாங்க எங்க ஊர் சைடு நாங்க போய்கிட்டு இருக்கோம். இப்போ செலவுக்கெல்லாம் காசு வேணும். என்ன பண்றது தெரியல. நாங்க ராம் நகர் அங்கிருந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். அதை பக்கத்து அடுத்தது முழுசுமே கண்டிப்பா எங்க வண்டியில என்ன கெஜி ஆகும்னு தெரியல. 2 வீலர் இங்க எல்லாமே ஃபுல் இடமும் தண்ணி ஆயிடுது. ஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு கூட அத்தியாவசிய பொருள் கூட வரமாட்டேங்குது. சாப்பாட்டுக்கு கஷ்டம், பாலுக்கு கஷ்டம், குழந்தைங்க, வயசானவங்க இவங்களாம் வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். இன்றைக்கி 3 நாளாக ரொம்ப திண்டாட்டத்தில் தான் சார் இருக்கும்.
இதுவரையில தண்ணி வந்துருக்கு வீட்டுல? இங்க எல்லார் வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நெஞ்சு மட்டும் தண்ணி இருக்கு சார். இங்கேருந்து அதாவது சென்னை சில்க்ல இருந்து ஜெயின் அபிநவன் பிளாட் வரைக்கும் தண்ணி நெஞ்சு மட்டும் இருக்கு. ஃபுல்லா இது ஃபுல்லா ராம்நகர். ராம்நகர் அடுத்தது வேளச்சேரி, ராம்நகர் உள்ள முருகநகர் அது வரைக்கும் தண்ணி இருக்கு. ஃபுல்லா தண்ணி. ஃபுல்லா தண்ணி வந்துருச்சுங்களா? ஃபுல்லா தண்ணி சார். அந்த பிரிட்ஜு மேலே வரைக்கும் தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. வீட்டில் உள்ள என்ன பண்றாங்க? மேலே போயிருக்காங்க எல்லாரும். மேலே போகிறவங்க மேலே போயிருக்காங்க. அது ஃப்ரெண்டுங்க வீட்டிலலாம் தங்கின்னு இருக்கோம். அந்த மாதிரி தான் சார் இருந்துன்னுக்குறோம். அத்தியாவசிய பொருள் கிடைக்காம பாதிக்கப்பட்டு எதுவுமே கிடைக்கல சார். பால் கிடைக்கல, அத்தியாவசிய பொருள் கிடைக்கல. வயசானவங்களை சேஃப்டியாக கொண்டுன்னு வரத்துக்கும் வழி இல்லை. ரொம்ப திண்டாட்டத்தில் தான் இருக்கும். இப்போ மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த 2-3 நாட்களாக மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த வெள்ள அடிப்படையில் பலதார மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இயல்பு வாழ்க்கை முடங்கி உள்ளது. வீட்டு நான் மயிலை பாலாஜி நகர் இடத்துல வசிக்கிறேன். அங்கே வந்து 6 அடிக்கு மேலே தண்ணி வந்து உள்ளது. கழிவறை வசதி இல்லை, சாப்பாடு வசதி கிடையாது. ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இப்போ வந்து பொருள் வாங்கிறதுக்கு வந்தால் கூட நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து உயிரை பணைய வச்சுருந்தா வரணும். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. வேளச்சேரிக்கு முன்னாடி பிரிட்ஜி அங்கே நம்ம இருக்கிறோம். இப்போ நான் மயிலை பாலாஜிநகர்லேருந்து நடந்து வந்து வேளச்சேரி விஜயநகருக்கு நான் பொருள் வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு. ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்காங்க, வயசான பெரியவங்களாம் இருக்காங்க. அதில் வந்து இப்போதைக்கு அத்தியாவசிய தேவைக்கு பொருள் தேவைப்படுது. அதனால வந்து உயிரை பணைய வச்சு வாங்கி கொடுக்குறோம். இல்லை, அதான் தண்ணி நின்றுட்டுருக்கு. பார்க்குறீங்க, நீங்களே பார்க்குறீங்க. பண்ணுறாங்க மக்கள், கவர்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் சஃபரிங் ஜாஸ்தி இருக்குது. உள்ள ஏஜ்டு பீப்புள் வந்து மாட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு மெடிசின்ஸும் இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகிறோம், ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். போட்டும் பாவம் அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. போய் எடுத்து கூட்டிகிட்டு வந்து எவாக்குவேட் பண்ண மேனிக்கு தான் இருக்கிறாங்க. டயர்ட் ஆகிட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மெடிசின்ஸும் பிரெட் பேக்கெட்ஸ் கொடுக்கலாம், உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் வீடு உள்ள இருக்குங்களா? ஆமாம், இதில் உள்ளே இருக்குங்க. ஆமாம். உங்கள் வீட்டுக்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது? இல்லை, 2-3 days ஆகிடுச்சு. போகல. இல்லை, இப்போ நான் வந்துட்டேன், வெளியில் வந்துட்டேன். இப்போ திருப்பி உள்ளே போக முடியல, என்னால் போக முடியல. உள்ள என்னென்ன பகுதி குடியிருப்பு பகுதி? ராம்நகர், 13th மெயின் ரோட், 14th, 15th வரிசையா கிராஸ் ஸ்ட்ரீட்ஸு எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஏஜ் பர்சனால் வெளியில் வர முடியல. பட் இவங்க ஓகே போட்டில் வந்து இப்போ எவாக்குவேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மிட் நைட்லேருந்து போய் வேலை நடந்துகிட்ருக்கு. அவங்களும் டயர்சம் ஆகிட்டாங்க. ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் டு சப்ளை மெடிசன். ரொம்ப முக்கியமாக மெடிசனுக்காக வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து ஏஜ்டு பீப்புள் பாதிக்கிறாங்க. குழந்தைகள் எவ்வளோ பாதிக்கப்படுது ஆள் இல்லாமல்? அது சொல்ல முடியல. அவங்க ஓகே, நம்ம அது ப்ராக்டிக்கலாக அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். அவங்க சொன்னால் தான் தெரியும். இப்போது நம்ம சொன்னாலும் இப்போ வெளியில் எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. பட் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. மொத்தம் வந்து எவ்வளோ அந்த குடியிருப்பு பகுதி இருக்குது? இருக்கும் சார், எப்படினாலும் ஒரு 200-300 வீடு இருக்கும் சார். ஈஸியாக இருக்கும். அவ்வளோ வீடு தண்ணியில் போய். ஆமாம் சார், ஆமாம். சார், இது என்னன்னா, இப்போ இந்த தண்ணி தேங்குது, ரைட்டு தான், இது ஒரு இயற்கை, இதுதான், நம்ம இல்லைன்னு சொல்லல. பட் முன்னெச்சரிக்கை நடிக்கிறா நம்ம மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, இப்போ மதுரை அந்த சில மழை கிடையாது. மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் கரண்ட்டுக்கு மழைக்கு புயல் எதுவும் கிடையாது. அங்கே இருக்க ஊழியர்கள் இங்கே கூட்டு வந்திருக்கலாம். இப்போ முன்னெச்சரிக்கை இங்கே புயல் தடக்க போன்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும். அப்படின்றப்ப அங்கே இருக்க மக்கள் அந்த எலக்ட்ரிசிட்டியில் வேலை பார்க்குறவங்க, அந்த பெருடு இயக்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தீயணைப்பு படையினர் அங்கேருந்து அவ்வளோ தூக்கி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாம். அவங்க வராது, அந்த முன்னெச்சரிக்கை எடுக்க காரணம் இப்போ மெயின் ரீசனாக இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு ஆள் மட்டும் தண்ணி இருக்குது. வயசானவங்க, குழந்தைங்க, பால் பாக்கெட், மெயினான தண்ணி இல்லாத ஏரியாக்கே பால் பாக்கெட் கிடையாது. எங்கே தண்ணி நிற்கலையோ அங்கேயே இங்கே பால் கிடையாது எங்கேயுமே. அங்கேயே வந்து நேற்று நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே பால் பாக்கெட் வந்து அது எத்தனை பேர் 2 குழந்தைங்க வாங்கிட்டு போனாங்க தெரியுமா? எத்தனை பேர் குழந்தைங்க கிடைச்சா என்னன்னே தெரியல. இது வந்து என்னென்னா முன்னெச்சரிக்கை இல்லாத ஒரு காரணம் தான், பக்காவான காரணம். இவங்க அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உடனே ஆளை வர வச்சா நாளைக்கே கிளியர் பண்ணலாம். பட் ஏன் ஒன்றும் அந்த ஸ்டெப் எடுக்கலன்னு எனக்கு புரியல. தண்ணி ஃபுல்லாக இருக்குது வெளியே. மேலே குழந்தைங்க கூட வந்து தண்ணி நல்ல தண்ணி கிடையாது, கரண்ட் இல்லை.
ஃபுல்லாக இன்னும் அப்படியே தண்ணி நிற்கும். வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு தண்ணி வந்துருச்சு, ஃபுல்லாவே. ஃபுல்லாகவே வந்துடும். வரல வந்துச்சா? ஆமாம், முதல் இப்போ 3 நாளாவே, ஆமாம் 3 நாளாவே இருக்குது தண்ணி. முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உணவு இல்லாம? இன்னும் நாங்கள் இதான் இப்போ கிளம்பிகிட்டே இருக்கிறோம் பாருங்க, மெதுவாக அப்படியே தண்ணிக்குள்ளார. நான் மீட்டது யாரு? உங்களுக்கு எப்படி மீட்டது? நாங்கள் மெதுவாக அப்படியே நடந்தே வந்துட்டு இருக்கோம், யாரும் மீட்டல. காலையில் 2 ஹெலிகாப்டர் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போச்சு, அவ்வளோதான். அரசாங்கம் எந்த உதவியும் உங்களுக்கு பண்ணல? இன்னும் பண்ணல. எல்லாம் குழந்தைங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது குடிக்கிறதுக்கு. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கல. நாங்களாம் மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி உள்ளே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் தண்ணி வெளியே தரலன்னா அதுவும் முடியாது. நான் அவ்வளோ தண்ணி எப்படி வாட்டர் வச்சும் எடுக்க முடியாது. கரண்ட் இல்லை, சுத்தமாக வாஷ் பண்ண கூட தண்ணி கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் நனைஞ்சிச்சு. ஃப்ரிட்ஜ் எல்லாம் மிதக்கிறது, ஃப்ரிட்ஜ் எல்லாம் மிதக்குது. அப்படி ஃப்ரிட்ஜு, டைனிங் டேபிள் எல்லாமே மிதக்குது. கரண்ட் இல்லை, 4 நாளில் கரண்ட் இல்லைங்க. வீட்டிலேயே தான் இருந்தோம். இப்படி மெதுவாக தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்போ கிளம்பியிருக்கோம். வேற இடத்துக்கு போறீங்க? வேறு இடத்துக்கு போய். அதுக்கப்புறம் இடத்துக்கு போறீங்க? ஆமாம், ஊருக்கு சேலம் போகிறோம் நம்ம. சரி, நாங்கள் இங்கே ராம்நகர் 7th நார்த் செக்ஷனில் இருக்கோம். தண்ணி வந்து இவ்வளோ ஒரு ஆள் தூரம் இருக்குது, உள்ள கழுத்துக்கு மேலேயே இருக்குது தண்ணி. நாங்களாம் இப்படி தான் நடந்து வந்தோம். தம்பி அங்கே பெட்ரோல் பம்ப் ஆக்சிடெண்ட்டில் உள்ளே போயிட்டான். அவங்க 3 நாளாக எல்லாம் அங்கே தான் இருக்கும். இங்கேயும் தண்ணி, அங்கேயும் அழுக சத்தம், இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. இன்னும் தம்பி எடுக்கல, வெளியே போராடிட்டு இருக்காங்க அங்கே. ஆமாம் ஆமாம், தம்பி வீடும் இங்கே தான் இருக்குது. எப்போ தண்ணி வந்துச்சு? தண்ணி மழை அன்னைக்கு நைட்டே வந்துருச்சு. காலையில் வந்து 7 மணிக்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மதியம் போல் ஃபுல்லாகவே வந்துருச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஆள் முழுகிற அளவுக்கு வந்துருச்சு வெளியே. நாங்கள் ஒரு 2 நாளாக உள்ளதாக இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே நேற்று எல்லாரும் அங்கே போயிட்டு இப்போ பொருள்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். அதனால பார்க்க வந்தோம். நனைஞ்சிருச்சு, எல்லாம் நனைஞ்சிருச்சு. கட்டெல்லாம் மிதக்கிட்டு இருக்கு. ஆமாம், எல்லாமே மிதக்குது. வாகனம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல, எல்லாம் மிதக்கிட்டு போகுது. 2 நாள் எப்படி அங்கே வீட்டுக்குள்ள இருந்தீங்க? தண்ணி மேலே அங்கே இல்லை சார், எங்களுக்கு அந்த செக் போஸ்ட் பிரச்சனை தெரிஞ்சதுமே நாங்கள் அங்கே போயிட்டோம் சார். அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் தான் சார் தங்க வச்சாங்களே. நாங்கள் அங்கே தான் தங்கியிருந்தோம் ஃபுல்லாகவே. செக் போஸ்ட்டில் அந்த பில்டிங் உள்ளே இறங்குச்சு பார்த்தீங்களா, அதில் இவங்க தம்பி தான் வந்து உள்ளே இறங்கிட்டாரு. நரேஷ்ன்ற நபர் வந்து வேலை செய்கிறாரு. அவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படியே உள்ளே இறங்கிடுச்சு. அந்த ஆஃபீஸ் வந்து உள்ளே இறங்கிடுச்சு. இறங்கிட்டு திங்கக்கிழமை 7:20க்கு உள்ளே இறங்குனது. இன்னும் மீக்கலை, இன்னும் கண்டெய்னர் அப்படியே தான் இருக்குது அங்கே. அதனால நாங்கள் எல்லாம் அங்கே போயிட்டோம். வீடு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. எல்லாம் இப்போ தான் சரி பொருளை எடுக்கலான்னு சொல்லி வந்தோம். ஆமாம், காரெல்லாம் மிதக்கிட்டு தான் இருக்குது ரோட்டில். தம்பி வீடெல்லாம் மூழ்கிடுச்சு. நரேஷ்ன்ற தம்பி வீடெல்லாம் மூழ்கிடுச்சு, ஓடு வரைக்குமே. பாம்பு, வீட்டு உள்ளெல்லாம் பாம்பு. தண்ணி இல்லைங்க, மெயினாக தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்றது தாண்டி மழை வெள்ளத்தை எந்த பாதிக்கப்பட்டீங்க? மழை எந்த வீட்டில் வந்து 5 அடிக்கு இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி. அதான் மாடியில் இருக்கோம் அதனால தெரியல. வாட்டர் இல்லை மெயினாக எங்களுக்கு. தண்ணி போட்டுச்சு. ஆமாம், ஜன்னல் வரைக்கும் கரண்ட் இல்லை. செல்ஃபோன் கனெக்ஷன் இல்லை. ஃபஸ்ட்டு செல்லுக்கு சார்ஜ் இல்லை, அப்புறம் நெட்வொர்க் இல்லை. வேற உணவு பொருள் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களா? அது எதுவும் வராது. பாலெல்லாம் கிடையாது, ரைஸ் எல்லாம் இருக்கும் வீட்டில் நமக்கு. இருந்தாலும் வந்து பாலெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. வாங்கி வச்சது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ஆயிடுச்சு. அதனால் காப்பியோ ஊற்றி பாலோ எதுவுமே குடிக்க முடியல. எத்தனை நாளாக கஷ்டப்பட்டீங்க? ஏதோ 2 நாளாக அப்படி தான் இருக்குது. இது வடிஞ்சிடம்னு பார்த்தா வடியவே இல்லை. இதை பம்ப் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணவும் இல்லை. எப்போ பண்ணுறோம் தெரியாது. இன்னொன்று வந்து லாஸ்ட் மழையில் இந்த அளவுக்கு கீழே மறுநாளே எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து போகவே மாட்டேங்கிறது வாட்டர். அதனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வாட்டர் பம்ப் பண்ணி வச்சுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியல. குறிப்பாக வந்து இந்த கனமழையின் காரணமாக, அதாவது தாம்பரத்திலிருந்து மேடவாக்கம்,
பள்ளிக்கரணை வேளச்சேரி வழியாக பாரிமுனை செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை வந்து முற்றிலுமாக வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து பள்ளிக்கரணை முதல் வேளச்சேரி வரையிலான இந்த பிரதான சாலையில் வந்து தண்ணீர் வந்து கடல் நீரை போல் தேங்கி நிற்பதால் கடந்த 3 நாட்களாக வந்து போக்குவரத்து சேவை வந்து முற்றிலுமாக வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த ராம் நகர்ல பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பார்ப்பதற்கு கூட அந்த உறவினர்கள் நண்பர்கள் வந்து வர முடியாத நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது 2015 இது போன்ற வெள்ளம் பட்ட போதிலும் வந்து இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து தண்ணீர் இந்த அளவிற்கு வந்து தேங்கி நிற்கவில்லை என்றும் தேங்கிய நீரை உடனடியாக வந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டதாகவும், ஆனால் தற்போதுதான் வந்து தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு மேலாக வந்து இந்த ஒரு ஆயிரக்கணக்கான குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீதிகள் வந்து முழுவதும் வந்து தண்ணீர் வந்து தேங்கி நிற்பதாகவும், இந்த பகுதி முழுவதுமே வந்து மழை நீரால் வந்து சூழப்பட்டுள்ளதாகவும், வேளச்சேரியே வந்து அந்த மழை நீரில் வந்து தத்தளிப்பதாக இங்குள்ள மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எனவே தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் இந்த வந்து மழை நீரால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை வந்து மீட்பதற்கும் மீட்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வந்து வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரதான சாலையில் அதேபோல் தாழ்வான குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் வந்து கடல் நீரை போல் வந்து தேங்கி நிற்கின்றது. அந்த தேங்கி நிற்கிற நீரை வந்து அப்புறப்படுத்துவதற்கு போர்க்கால அடிப்படையில் வந்து தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் வந்து தண்ணீரை அகற்றுவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இருந்தாலும் தற்போது வந்து சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் இந்த வந்து மழை நீரும் கழிவு நீரும் வந்து சேர்ந்து கடந்து வந்து தேங்கி நிற்கிறது. அதாவது சென்னை மாநகரில் பல இடங்களில் வந்து துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையம் வந்து உருவாகி உள்ளது. குறிப்பாக இந்த ராம் நகரில் வேளச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து மழை காலத்தில் வந்து அந்த குடியிருப்பு முழுவதும் வந்து தண்ணீர் தேங்கி நிற்பதாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தொடர்ந்து உருவாகி வருகிறது. அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் வந்து இந்த வேளச்சேரி அருகே உள்ள அந்த வேளச்சேரி ஏரி வந்து முழுவதுமாக நிரம்பிய பிறகு அந்த ஏரி நீர் வந்து குடியிருப்பு பகுதிகள் வந்து விடுவதாகவும், ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தில் இந்த பகுதி முழுவதும் தண்ணீரால் சூழப்படுவது, தண்ணீரில் தத்தளிப்பது போன்ற ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுவதாக தெரிவிச்சிருக்காங்க. எனவே வந்து அந்த வேளச்சேரி ஏரியை வந்து ஆழப்படுத்தி கரைகளை வந்து பலப்படுத்த வேண்டும். அதே போல் அதையும் தாண்டி தண்ணீர் வந்து நிரம்பும் போது அந்த தண்ணீர் முறையாக கடலுக்கு செல்லும் வகையில் கால்வாய் பணியை வந்து அமைக்க வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கையை சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேளச்சேரியில் ராம்நகர் பகுதியில் அதாவது மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று இந்த பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வைக்கினர். ஒளிப்பதிவாளர் கிருபாகரனுடன் விஜயபாலன், MTV நியூஸ்.